ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். அடியேனுடைய இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் அனைவருக்குமே நன்றி. தினம் தினம் பலர் அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் சகோதர சகோதரிகளே. இன்றைய தினம் நாம் அட்சய திருதியைக்காக அன்று எந்த தெய்வத்தை நாம் எப்படி வழிபட வேண்டும், அட்சய திருதியினுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் அந்த தினத்தன்று சக்தி வாய்ந்த தெய்வம் யார் போன்ற விஷயங்களை இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அடியேன் ஒரு சின்ன விஷயத்தை கூறிக்கொள்கிறேன். அடியேன் இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, அந்த வீடியோ எந்த எடிட் பண்ணாமல் அப்படியே தாங்க அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏதாவது ஒரு சில 2-3 டெக்னிக்கல் எடிட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அடியேன் கொஞ்சம் பேசும்பொழுது கொஞ்சம் திக்கின மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் கொஞ்சம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். மே 10 அன்று 2024 மே 10 அட்சய திருதியை நாளாக கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் அள்ள அள்ள குறையாத என்று பொருள் இருக்கிறது, சரிங்களா? திருதி என்றால் 3 என்று பொருள். திதிகளில் 3வது திதி. இப்படி இந்த நாள் தான் அட்சய திருதியை என்று கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் எதற்காக நகை கடைகளில் எல்லாம் சென்று மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று நகைகளை வாங்குகிறார்கள்? எதற்காக? வரலட்சுமி பூஜை கூட லக்ஷ்மிக்கு உகந்த நாள் தான். எல்லாரும் வீட்டில் நல்லா வரலட்சுமி பூஜை பண்ணுறோம். அன்னைக்கு போய் நகை வாங்கலாம் இல்லையா? சரஸ்வதி பூஜை இருக்குது, தீபாவளி இருக்குது, வருஷ பிறப்பு இருக்குது. இப்படி பல நல்ல நாட்கள் இருந்தாலும் தங்கம் வாங்குவதற்கு இந்த ரொம்ப உகந்த நாளாக அட்சய திருதியை எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏன் அப்படின்னா அடியேன் ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். இன்றைய தினம் அனைவரும் கூற வேண்டிய ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம், சரிங்களா? இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை எப்பொழுது யாரால் கூறப்பட்டது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டால்தான் அட்சய திருதியினுடைய மகத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும், சரிங்களா? கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரால் அருளப்பட்டது. சரி, அந்த ஆதிசங்கரர் பற்றியும் எதற்காக யாருக்காக இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவர் கூறினார் என்பதை பற்றியும் நாம் முதலில் பார்ப்போம், சரிங்களா? ஆதிசங்கரர் ஒரு சுத்த சந்நியாசி என்றாலே சந்நியாசிகளுக்கு உரித்தான ஒரு தர்மம், சந்நியாச தர்மம் என்பது என்னவென்றால் அவர்களிடம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவுக்கு கூட அவர்களிடம் பொருள் இருக்கக்கூடாது, காசு வச்சுக்கக்கூடாது. அதுதான் உண்மையான சந்நியாசம், சரிங்களா? அப்படி வாழ்ந்தவர் தான், அந்த உண்மையான சந்நியாசத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர் தான் ஆதிசங்கரர். அவர் சரி, அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அவர்களுக்கு பசித்தால் யாரிடமாவது சென்று யாசகம் கேட்டு பிட்சாந்தேகி பவதி பிட்சாந்தேகி என்று யாசகம் கேட்டு அவர்கள் கொடுக்கும் உணவை புசித்து அவங்க பசியை ஆற்றிக்கொள்வார்கள். அப்படித்தான் அதுதான் சந்நியாச தர்மம். ஆதிசங்கரர் பற்றி சொல்லவே அவசியம் இல்லை. சிவன் மேலேயும் நிறைய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்களை பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாராயணன் அவர் மேலேயும் நிறைய ஸ்தோத்திரங்களை பாடல்களை எல்லாம் நிறைய பாடியிருக்காரு. சிறு வயதிலேயே எல்லா ஞானம் பெற்றவர். அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் கேரளாவில் காலடி என்கின்ற இடத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார், சரிங்களா? அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பசி எடுக்கிறது. அவளுக்கு பசி எடுத்ததுனால அந்த தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்படியே பார்க்குறாரு. ஆதிசங்கரர் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய வீடுகள், மாளிகைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து கொண்டே செல்கிறார். இருந்தாலும் அவருக்கு என்னென்னா, யார் உண்மையான அன்புடன் பக்தியுடன் இருந்து இறைவனை வழிபட்டு யார் அவர்கள் அன்னத்தை சமைத்து வைத்திருக்கிறார்களோ
அவர்களுடைய வீட்டில்தான் அவர்களுடைய கையில் தான் அன்னத்தை வாங்கி அவர் புசிப்பார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெரிய பெரிய வீடுகள்லாம் அவருக்கு போய் வாங்கி சாப்பிடணும் என்று தோன்றவில்லை. ஆகவே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது அவர்கிட்ட அந்த குடிசையிலிருந்து ஒரு நல்ல ஒரு இறையருள் நிறைந்த ஒரு குடிசையாக அது இருக்கிறது. குடிசையாக இருந்தாலும் இறையருள் நிறைந்ததாக அவருக்கு தோன்றுகிறது. ஆகவே அந்த குடிசைக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு பவதி பிட்சாந்தேகி என்று பிட்சை கேட்கிறார். அப்பொழுது அந்த குடிசைக்கு உள்ள இருந்தவர் அயாசகன் மனைவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூதாட்டி, வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அங்க அந்த குடிசையில. அங்கிருந்து யாரு நாமளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம், நம்ம வீட்டுல யாரு பிச்சை கேட்கிறார் என்று அவர் மெதுவாக அந்த குடிசையின் வாயில் வழியாக வெளியே பார்க்கும் பொழுது அவருக்கே ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஆதிசங்கரர் நம்முடைய வாசல்ல பிச்சை கேட்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு ஒரே ஆனந்தம், ஒரே பரபரப்பு. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அவங்களே சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த காலத்துலலாம் விறகடுப்பு தானுங்களேன். அந்த விறகடுப்புல விறகடுப்பே பத்தாம அந்த விறகு அடுப்பு குளிர்ந்து போய் பல நாட்கள் சமையல் செய்யாம அந்த அடுப்புக்குள்ள போய் பூனை தூங்கி இருக்குமா. அந்த அளவுக்கு அவங்க சமைக்கவே இல்லை. அப்படி ஒரு வறுமை நிலையில வாடிக்கொண்டிருக்காங்க. நம்ம கிட்டே போய் இவர் கேட்கிறாரே, ஆனாலும் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, லக்ஷ்மி தாயே என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அவர் அங்கங்க அப்படியே பார்க்கறாங்க. பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனி இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் ஒன்னே ஒன்று இருந்துச்சு. அவங்க ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு போய் வாசல்ல போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கை காலெல்லாம் நடுநடுங்க, அப்படியே பரபரப்போட அவர்கிட்ட வணங்கி ஆதிசங்கரருக்கு அந்த பிட்சை பாத்திரத்தில் பிட்சை இடுகிறார். இந்த நெல்லிக்கனியை பிட்சை இடுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட உடனே ஆதிசங்கரருக்கு அவருடைய நிலைமையெல்லாம் புரிஞ்சிருச்சு. உடனே எத்தனை ஒரு பயபக்தியுடன் இருக்கின்ற இவருக்கு எவ்வளவு ஒரு ஏழ்மை நிலையை தரலாமா மகாலட்சுமி தாயே என்று அதே இடத்தில் நின்று கொண்டு அவர் கூறிய ஸ்தோத்திரம் தான் கனகதாரா ஸ்தோத்திரம்ங்க. இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் 21 ஸ்தோத்திரங்கள் இந்த பாடல்களை கொண்டுள்ளது. இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் கூற மகாலட்சுமி தாயார் ஆகாயத்தின் மேலே எழுந்தருளி அவர் ஆசி வழங்குகிறார். அப்பொழுது அவருடைய கரங்களில் இருந்து பொன்னால் ஆன நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தது. கனகம் என்றாலே பொன் என்றுதான் அர்த்தம். இந்த பொன்னாலான நெல்லிக்கனியை பொழிவித்த ஸ்தோத்திரம் தான் கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த கூரையை பிச்சுக்கிட்டு இந்த பொன்னால காசுகள் எல்லாம் அப்படியே கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்தேறியது. அவருடைய வீட்டின் கூரை பிளந்து கொள்ள அந்த கூரைக்குள்ள பொன்னாலான நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் கூறப்பட்டது அட்சய திருதியை அன்றுதாங்க. அதற்காகத்தான் இந்த அட்சய திருதியை என்று எல்லாரும் கூட்டமாக போய் நகைக்கடையில் இந்த நகைகளை வாங்குகிறார்கள். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசையெல்லாம் கொண்டு போய் அந்த நகைக்கடைக்கு போய் நகைகளை வாங்குகிறார்கள். சரி, இந்த ஸ்தோத்திரத்தை கனகதாரா ஸ்தோத்திரம் எப்படி கூற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் போய் நகை வாங்க முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம், அதற்கு உண்டான விளக்கத்தை தான் இப்பொழுது அடியேன் கூற இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அட்சய திருதியை அன்றைய தினம் மே 10ஆம் தேதி 2024 காலையில் 4:15 மணிக்கு ஆரம்பமாகி விடுகிறதுங்க. ஆகவே அன்று முழுவதுமே நல்ல நாள் தான். எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் வழிபாடு செய்யலாம். நகை கடைக்கும் போகலாம், போய் நகைகளையும் வாங்கலாம். வாங்க முடியாவிட்டால் வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், வீட்டில் நன்றாக குளித்து விட்டு புத்தாடை இருந்துச்சுன்னா அந்த புத்தாடை உடுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நன்றாக விளக்கேற்றி நல்லா உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம், இல்லாட்டி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் செய்து வைத்து கொள்ளலாம்.
5 முகத்தில் திருவிளக்கு ஏற்ற வேண்டும். 5 முகங்களிலும் அழகாக நெய் தீபம் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு, இல்லாட்டி பஞ்ச தீப எண்ணெய், அந்த கூட்டு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்களே அந்த எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை விட்டு அழகாக திருவிளக்கில் 5 பக்கமும் தீபமேற்று முதலில் விநாயகரை வழிபட்டு அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயாரை வணங்கி அந்த தீபத்தில் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வணங்கிவிட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் கூறலாம். அப்படி உங்களால் கனகதாரா ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு சொல்ல தெரியாது, இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறவங்க யூடியூப்பில் போய் பார்க்கலாம். நிறைய பேர் பாடியிருக்காங்க கனகதாரா ஸ்தோத்திரம். கூடிய விரைவில் அடியேனும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கூறி இந்த பதிவேற்றம் அடியனுடைய சேனலில் பதிவேற்றம் செய்வேன். இப்பொழுது அடியனால் முடியலை. ஆகவே கனகதார ஸ்தோத்திரத்தில் சுப்பலட்சுமி அம்மா ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டே பூஜை செய்யலாம். எப்படின்னா ஒவ்வொரு ஸ்தோத்திரம் நிறைவடையும் பொழுதும் 21 ஸ்தோத்திரங்க, 21 நாணயங்களை நீங்கள் வச்சுக்கலாம். 1 ரூபா காசு இல்லாட்டி 2 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு காசு வச்சுக்கலாம். 21 நாணயங்கள். ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் பொழுதும் கொஞ்சம் அட்சதை, கொஞ்சம் புஷ்பம், இந்த 1 ரூபாய் நாணயம், இதை எல்லாத்தையும் திருவிளக்கினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் தனியாக நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மகாலட்சுமி தாயார் படத்தை கூட நீங்கள் வச்சு இதே மாதிரி இங்கே பூஜை செய்யலாம். இந்த மாதிரி 21 ஸ்லோகத்துக்கும் இந்த 21 நாணயங்களை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். சரி, இந்த ஏதாவது ஒரு அப்படி முடியாதவங்க இந்த ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 21 ஸ்லோகத்தில் இந்த ஒரு ஸ்லோகம் கூறும் பொழுது தான் பொன்னாலான நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தது. அந்த ஸ்தோத்திரத்தை நான் அடியேன் இப்பொழுது கூறுகிறேன். அதை கவனமாக கேளுங்கள். கேட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் நீங்கள் கூறலாம். 11 முறை இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் கூறி நீங்கள் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணலாம். நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணி நைவேத்தியம் செய்யலாம். முறைப்படி இந்த திருவிளக்கு பூஜையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை விரைவில் அடியேன் பதிவேற்றம் செய்வேன். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த ஸ்தோத்திரத்தை அடியேன் கூறுகிறேன், கேளுங்கள். தத்யாதயானுபவனோத்ர வீணாம்புதாராம் அஸ்மின்ன கிஞ்சன விகங்கசிஷௌ விஷண்ணே दुष्कर्म कर्ममपनीय चिराय दूरं नारायण प्रणयिनी नयनाம்புவாக என்று கூறி இந்த ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் கூறி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் தினமும் கூட காலையில் விளக்கேற்றுவீங்களா? விளக்கேற்றும் பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் கூறலாம். முடிந்தால் ஒரு தடவை கூறுங்க, இல்லை நேரம் இருந்துச்சுன்னா 3 தடவை கூறுங்க. அதுக்கு மேலே நல்ல நேரம் இருந்துச்சுன்னா 11 முறை கூட இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் கூற கண்டிப்பாக உங்களுடைய பண பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், வரவேண்டிய பணம் யார்கிட்டையாவது இருந்து பணம் வர வேண்டி இருந்து அது தாமதமாகி கொண்டிருந்தால் அதுவும் கண்டிப்பாக வரும். அதை எல்லாவற்றையும் விட உங்களுக்கு மன தைரியம், தன்னம்பிக்கையானது கண்டிப்பாக வரும். எதற்காக அடியேன் கூறுகிறேன் என்றால் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அந்த யாசகருடைய மனைவிக்காக மட்டுமே ஆதிசங்கரர் கூறியிருந்தார் என்றால் அப்பொழுதே இந்த ஸ்தோத்திரம்லாம் அழிஞ்சு போயிருக்குங்க. நம்ம கையில் நமக்கு இந்த ஸ்தோத்திரம் கிடைச்சிருக்காது. இப்பொழுது திருக்குறளில் 1330 குறள் இருக்குது இல்லைங்களா? இந்த 1330 குறளை மட்டும்தான் திருவள்ளுவர் எழுதினாரா என்றால் கிடையாது. அதற்கு மேலேயும் பல திருக்குறளை எழுதினார். ஆனால் அவையெல்லாம் தீயில எரிஞ்சு போயிருச்சுங்க. நம்ம கைக்கு கிடைச்சது இவ்வளவுதான். ஆனால் இதுவே முக்காலத்தில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று முக்காலத்தில் வாழும் மக்களுக்கு ஏற்ற வகையில் இந்த இது திருக்குறள் அமைந்திருக்கிறனால அது மக்கள் எல்லாம் படித்து பயனடையும் வகையில் இந்த இருக்கிறது இந்த திருக்குறள். அது போல தாங்க இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம்.
இந்த ஸ்தோத்திரம் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம கையில் கிடச்சி நம்ம வந்து கூறுகின்ற எல்லா ஸ்தோத்திரங்களுடைய மகிமையுமே இதுதாங்க. ஸ்தோத்திரத்தின் மகிமை வந்து நம்ம கையில் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது அவ்வளவு ஒரு ஒரு அதற்கு நாம் வந்து கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அது வந்து இந்த கலியுகத்தில் வந்து கண்டிப்பாக கூற வேண்டிய ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தை அடியேன் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தங்கம் சென்று அனைவராலையும் வாங்க முடியாது. என்னன்னா தங்க விலை வேற ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? அப்படி வந்து வாங்க முடியாதவர்கள் வந்து நீங்கள் உங்களிடம் இருக்கிறது இல்லையா, அந்த நகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நகைகளை வந்து நல்லா வந்து நீங்கள் வேர்வைப்பட்டு நீங்கள் போட்டிருப்பீங்க, அதை வந்து நல்லா கழுவிக்குங்க. நல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு அணிவித்து நீங்கள் வந்து நல்லா இந்த பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். இல்லாவிட்டால் வந்து 1 கிலோ கல் உப்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள், நீங்கள் வந்து மஞ்சள் உரசி பூசிக்குவீங்கன்னா அந்த மஞ்சள் வந்து வாங்கிக்கலாம், இந்த கட்டி மஞ்சள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி மஞ்சள் தூள், உப்பு, மஞ்சள் தூள் இந்த இரண்டையும் வந்து பக்கத்தில் இந்த திருவிளக்குக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதையும் சேர்த்து வந்து நல்லா வந்து இறைவனுக்கு காண்பித்து வந்து நல்லா வழிபாடு செய்யலாம். அது செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். எந்த ஒரு ஸ்தோத்திரத்திற்கும் வந்து இது பலன் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் செய்கின்ற ஸ்தோத்திரத்தின் அந்த நம்பிக்கையில்தான், சொல்கின்ற ஸ்தோத்திரத்தினுடைய நம்பிக்கையோடு நாம் செய்தோம்ல அதற்கு உண்டான பலனே மகத்தானது. நம்பிக்கை தான் வேண்டும். அவை வந்து நம்பிக்கையுடன் வந்து இதை செய்து பாருங்கள். இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான பதிவை அடியேன் வந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து அவ்வளவு அற்புதம் வாய்ந்தது. வாரம் திருவிளக்கு பூஜை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை கூறலாம். நீங்கள் வந்து எங்காவது கோயிலுக்கு போனீங்க, அப்போ வந்து மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, பெருமாள் கோயிலுக்கு போனால் தாயார் சந்நிதி இருக்கும் இல்லையா, அங்கே போனாலும் சரி இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நன்றாக நீங்கள் சொல்லிகிட்டே வர வர உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். இன்றைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் வந்து அடியேன் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. மீண்டும் இது போன்ற நல்ல விஷயங்களை அடியேன் கண்டிப்பாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன். அடியனுடைய இந்த சேனலை வந்து இந்த நல்ல ஒரு விஷயத்தை வந்து நல்லா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேஷன்ஸு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.